Oh no. Rollins with a shot. மீண்டும் மீண்டுமா அப்படின்னு கேக்குற மாதிரி தான் இருக்கு. செத் ராலன்ஸ் இந்த சேரை விடவே மாட்டாருன்னு நினைக்கிறேன். ஏன் அப்படி சொல்றேன்னா, ஷீல்டு பிரிஞ்சது இந்த சேரால, கோடி ரோட்ஸ் டைட்டில் வின் பண்ணது இந்த சேரால, அண்ட் இப்போ பாலியமனுக்காக இந்த சேரை எடுத்திருக்காரு செத் ராலன்ஸ். சோ நம்ம எல்லாம் நினைச்சது வந்து ரெசில்மேனியா முடிஞ்ச பிறகு ரோமன் வெர்சஸ் சிஎம் பங்க் ஸ்டோரி லைன் தான் கொண்டு போவாங்கன்னு நினைச்சோம். பட் இப்போ செத் ராலன்ஸை இன்க்ளூட் பண்ணி கன்ஃபியூஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் கடைசியா நடந்த ஸ்மாக் டவுன்லயும் இந்த வீக் நடந்த மண்டே நைட் ராலையும் செத் ராலன்ஸ் தான் ரெண்டு பேரையுமே அட்டாக் பண்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஒருவேளை செத் ராலன்ஸ் வின் பண்ணிருவாரோ, இல்லனா ரூமர்ஸ் எல்லாம் சொல்ற மாதிரி பாலியமன் வந்து செத் ராலன்ஸ் பக்கம் போயிருவாரோ, நீங்க என்ன நினைக்கிறீங்க? ரெசில்மேனியா நைட் 1ல மெயின் ஈவெண்டா இந்த 3 பேருக்கும் மேட்ச் இருக்க போது. அண்ட் அந்த டைட்டில் கார்டை நல்லா நோட் பண்ணீங்கன்னா அதுல சிஎம் பங்க் கூட தான் பாலியமன் இருக்கிற மாதிரி போட்டிருப்பாங்க. அண்ட் ரோமன் தனியா தான் இருக்க போறாரு. அண்ட் இது மெயின் ஈவெண்டா நடக்க போறதுனால எந்த அளவுக்கு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட இந்த மேட்சை கொண்டு போறாங்கன்னு பார்ப்போம். அண்ட் இந்த செக்மெண்ட்ல ரோமன் ரெயின்ஸ் பாலியமனை மதிச்சிக்கவே மாட்டாரு. அதே மாதிரி ரோமன் அக்னாலேஜ் பண்ணுங்கன்னு சொல்லும் போது பாலியமன் அக்னாலேஜ் பண்ணிருக்க மாட்டாரு. அப்புறம் ஃபேவரை பத்தி பேசிட்டு இருக்கும் போது செத் ராலன்ஸ் வந்து ரோமன் ரெயின்ஸ் கிட்ட பாலியமன் பண்ணது வந்து ஃபேவர் இல்ல, உன்னை விட்டுட்டு சிஎம் பங்க சூஸ் பண்ணிருக்காரு, சோ அவருக்கு நீ வந்து ஒரு ஆப்ஷன் தான் அந்த மாதிரி சொல்லி கன்ஃபியூஸ் பண்ணிருப்பாரு. அண்ட் ரோமன் ரெயின்ஸ் டென்ஷன் ஆயிட்டு செத்த அட்டாக் பண்ணிருப்பாரு. அண்ட் பாலியமனையும் கீழே தள்ளி விட்டுருவாரு. அங்க சிஎம் பங்க் சேவ் பண்ண வந்திருப்பாரு. ஆனா ரோமன் ரெயின்ஸ் சும்மா விடுவாரா, அது என் பொண்டாட்டில அப்படின்னு சொல்ற மாதிரி சிஎம் பங்குக்கு ஒரு ஸ்பியர் போட்டிருப்பாரு. அப்போதான் நான் ஃபர்ஸ்ட் பிளே பண்ணல ஒரு வீடியோ, அது இப்பதான் நடந்திருக்கும். ஸ்டீல் சேரை வச்சு ரோமன் ரெயின்ஸோட பேக்ல வந்து செத் ராலன்ஸ் ஹிட் பண்ணிருப்பாரு. இந்த சீன் ஒரு ஹிஸ்டரியாவே மாறிடுச்சு இவங்க ரெண்டு பேருக்கும். சோ செத் ராலன்ஸ் எல்லாருக்குமே டாப்ல இருக்கிற மாதிரி இந்த செக்மெண்ட்டை டைட்டில் கார்டு போட்டு முடிச்சிருப்பாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இவங்க 3 பேர்ல யார் வின் பண்ணா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்க நேம் கமெண்ட் பண்ணுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் இதை நான் நிறைய வீடியோஸ்ல சொல்லியிருக்கேன், நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க, பண்ணிருங்கடா டேய். நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். பாய்.